ஹாய் கைஸ், நான் உங்கள் சாம்பவ்யா. லாஸ்ட் எபிசோடு பார்த்தீங்க, எங்கள் அப்பா எப்படி கேள்வி கேட்டு பிச்சு எடுத்துட்டேன்ட்டு. இன்னைக்கு எங்கள் அப்பாவை நிறைய கேள்வி கேட்டு பிச்சு எடுக்க போகிறேன். நீங்களும் ரெடியாக பார்க்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்பா என்னப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? வாங்க சக்குன்னு உட்காருங்க. ஹாய் சாம்பவ்யா, how are you? Nice to meet you. என்ன சாம்பவ்யா, லாஸ்ட் டைம் மரம்னு பணம்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு இதை ஒரு டார்ச்சர் பண்ணிட்டியே. இன்றைக்கும் நிறைய அதே பென்சில் அதே பேனா நிறைய விஷயங்கள் கையில் வச்சுருக்கேன். இன்றைக்கும் அதே நோட்டு பென்சிலு இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கும் போல இருக்கே. பயமாக இருக்கே உன்னை பார்த்தாவே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 7 கொஸ்டின் இருக்கு. அது இப்போ 2வது கொஸ்டின் தான் கேட்க போறேன். சரி கேளுங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போது இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. ஓகே, அதுக்காக கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கேன். உனக்கு 100 ரூபாய் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? செலவு பண்ணுவீங்களா இல்லை சேர்ப்பீங்களா? ஓகே, என்கிட்ட 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து வைப்பேனா இல்லை செலவு பண்ணுவேனான்னு கேட்குறீங்க. ஆமாம், சரியா? கரெக்ட். சேர்த்து வைக்கிறதுனா உண்டியலில் போட்டு வைக்கிறது, அப்படி தானே? ஆமாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தான். எங்கள் அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. ஆமாம், நான் சின்ன பிள்ளைனா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு பன்னுன்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? இப்போ இருக்கு இல்லையா மளிகை கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, கடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடையில் பன்னு வச்சுருப்பாங்க. ஒரு பன்னு 1 ரூபா தான். அப்போது 1 ரூபா தான் ஒரு பன்னு. 30 rupees. ஆமாம், 30 rupees ஒரு பஞ்சாக கொடுக்குறாங்க. 2-3 பீஸ் சேர்த்து 30 rupees தராங்க. அப்போல்லாம் 1 ரூபா தான் ஒரு பன்னு. எனக்கு பன்னுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, எப்போ கடைக்கு போனாலும், எப்போ எங்கள் அம்மா காசு கொடுத்தாலும் எது பண்ணாலுமே கடைக்கு போய் பன்னு தான் வாங்கி சாப்பிடுவேன். சரியா? ஒரு நாள் எங்கள் அக்கா என்கிட்ட கேட்குறாங்க, இதே கேள்வி தான் கேட்டாங்க. திரும்பி நான் உங்கள்கிட்ட ஒரு 1 ரூபா கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. போய் ஒரு பன்னு வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், அப்போ என்ன செய்வேன் அப்படி கேட்டாங்க. 10 பன்னு வாங்கி சாப்பிடுவேன் அப்படி சொன்னேன். சரிடா, உங்ககிட்ட நான் ஒரு 100 ரூபா கொடுத்தா நீ என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. 100 பன்னு வாங்கி வச்சு மாதம் ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் இப்போ எனக்கு நீ 100 கேட்ட உடனே 100 ரூபா எப்படி செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டோடனே, நான் குழந்தையா இருக்கும்போது இருந்திருந்தேன்னா எனக்கு 100 ரூபா கிடச்சிருந்தா நான் 100 பன்னு தான் வாங்கியிருப்பேன். ஆனால் முதல்ல 100 பன்னு கடையில் இருக்காது. முதல்ல அதெல்லாம் இருக்கும், கடையில் இருக்கும், இல்லைன்னா வாங்கிக்கலாம், அப்பப்போ வாங்கிக்கலாம். பட் ஆனால் 100 ரூபாய்க்கு 100 பன்னு வாங்கி வீட்டில் வச்சு பொறுமையாக சாப்பிட்ருப்பேன். சரியா? ஆனால் இப்போ என்கிட்ட 100 ரூபா இருந்தால் நான் அப்படி யோசிக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி யோசிப்பேன். கரெக்டா? வேற மாதிரி யோசிப்பேன். சரி, இப்போது என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுப்போமே சாம்பவியா. சரியா? இப்போது இந்த 100 ரூபாயில் எனக்கு இன்றைக்கி 100 ரூபா என்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த 100 ரூபாயை நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்படி கிடையாது. நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், இந்த 100 ரூபாயில் என் ஃபேமிலிக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கா, சாம்பவியாவுக்கு சாப்பாடு, சாம்பவியா தங்கச்சிக்கு சாப்பாடு, சாம்பவியா அம்மாவுக்கு சாப்பாடு, திருமணிக்கு சாப்பாடு அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஃபுட் இருக்குது, தேவைதா? இந்த மாதிரி பேசிக்கான செலவுகள் என்ன இருக்கோ அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருவேன். அந்த 100 ரூபாவில் அதுக்கு 50 வரும். அது ஒரு 50 வந்துரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 50 வருமா? சரி, ஓகே, 50 அரிசி பேக்கே 50. இந்த விலையெல்லாம் கூட. ஆமாம், ஆனால் 50 கூட வேற வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 50 வச்சுக்கலாம். அப்போ 100 ரூபாயில் 50 rupees எனக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கே போயிடுது. கரெக்டா? ஆமாம். ஓகே, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 50 rupees இருக்குது. இந்த 50 rupeesக்கு வண்டி வச்சுருக்கேன்னா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? அப்போ தான் வண்டி ஓட்ட முடியுமா? அதே மாதிரி சாம்பவியா ஸ்கூலுக்கு போகிறாள, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா? அப்போ தான் ஸ்கூலுக்கு போக முடியுமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுருவோமே, மொத்தமாக 100 ரூபா பத்தாது, இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. சரியா? சாம்பவியா அப்பப்போ டிவி பார்க்குறாளா, டிவி பார்க்கறதுக்கு நான் இன்டர்நெட் போடணுமா? இன்டர்நெட்டு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் கொஞ்சம் காசு கொடுக்கணும்ல. அதெல்லாம் எசென்சியலில் போயிடும், அந்த 50 ரூபாவில் போய்டும்னு வச்சுப்போம். சரியா? அப்போ இன்டர்நெட்டு, எலக்ட்ரிசிட்டி. சாம்பவி அதோட விடுவாளா? என்ன விட மாட்டா. என் ஃபோனை எடுத்து ஃபோன்லேயும் பார்ப்பா. அப்போ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? அம்மா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? வீட்டிலலாம் முதல்ல ஒரு ஃபோன் இருக்கும், இப்போ ஒன்றுக்கு 4 ஃபோன் ஆயிடுச்சா? அப்போ எல்லா ஃபோனும் சரி 3 ஃபோன் இருக்கா, 3 ஃபோனு ரீசார்ஜ் பண்ணணுமா? அப்போது இது எல்லாமே பண்ணணுன்ற போது இதுக்கு ஒரு
20 ருபீஸ் வச்சுருவோமா, ஆவரேஜாக 100 ருபீஸில் இதுக்கு ஒரு 20 ருபீஸ் ஒரு நாளைக்கு செலவாகும்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு நாளைக்கு செலவானா நம்ம இல்லை ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைச்சாதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது என்னுடைய ஓவராலாக 100 ரூபாவில் 50 ரூபா ஃபுட்டுக்கெலாம் போயிடுது, 20 ரூபா இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவாயிடுதுன்னு வச்சுப்போம். சரியா? சாம்பையோ ஸ்கூல் ஃபீஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா செலவாதுன்னு வச்சுப்போம் ஒரு நாளைக்கு. அப்போ மொத்தமாக என்கிட்ட இருந்த காசில் 80 ரூபா செலவாயிடுச்சு. சரியா? மிச்சம் இருக்கா 20 ரூபா இருக்கா? இந்த 20 ரூபா நான் என்ன பண்ணுவேன்னா சேவிங்ஸ் பண்ணுவேன். ஆமாம், சேவிங்ஸ் பண்ணாதான் நாளைக்கு இந்த காஸ்ட் அதிகமாச்சுன்னா நான் அதிலேருந்து மீட் பண்ண முடியும். ஓகேவா? கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும். நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குல்ல. ஆமாம், அது நிறைய பேர் மிச்ச காசு வச்சு இப்போதைக்கு நீங்கள் பன் வாங்குறீங்க, உங்களுக்கு 10 ருபீஸ் கொடுத்துறாங்க, இங்கே 5 பன் வாங்குறீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பன் தான் சாப்பிடுவீங்க வச்சுக்கலாம். மிச்சம் 5 ரூபாய் இருக்குல்ல, அது நீங்கள் உண்டியில் போட்டுருப்பீங்க. அந்த மாதிரி செய்யலாம்ல. ஆமாம், உண்டியில் போடலாம். ஸோ அன்னைக்கு தேவைக்கு அதிகமாக இருக்க காசை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். கரெக்டாக? ஆமாம். அப்போ நான் உண்டியில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 20 ருபீஸை உண்டியில் போட்டு சேர்த்து வைப்பேன் சின்ன பிள்ளையாக இருந்தால். ஆனால் இப்போ பெரிய பயிரான பிறகு அந்த 20 ருபீஸை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சரியா? எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சரி, இன்வெஸ்ட்னா முதல்ல என்னது எல்லாத்துக்கும் சொல்லுங்களே. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க காசை நம்ம உண்டியலில் போட்டு வைக்கிறது ஒரு சேவிங்ஸ்னு வச்சுக்கலாம். அது உண்டியல் அப்படியே தான் இருக்கும். சரியா? இதே நம்ம ஒரு பிஸ்னஸில் அந்த பணத்தை போட்டோன்னா அந்த பிஸ்னஸ் ரன் ஆக பெருசாக நம்மளுடைய பணமும் பெருசாகும். நீ ஒரு மாதம் கழிச்சு உண்டியிலேருந்து நீ போட்ட ஒரு 20 ரூபாயை பார்த்தனா அதே 20 ரூபா தான் அங்கே இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் 50 ருபீஸ் இருந்தால் 100 ருபீஸ் ஆகுமா? ஆகலாம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா சம்பாதிக்க முடியுமில்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போது இருக்க ஐடியாலஜி பிரகாரம் அப்போ கொஞ்சம் காசு கிடைச்சாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் காசை சேவ் பண்ணுவேன். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக தனியாக நீ சொல்கிற மாதிரி உண்டியல்லையோ பேங்க்லேயோ சேவ் பண்ணிடுவேன். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ இப்போது நான் 100 ரூபாய்க்கு இதெல்லாம் பண்ணுவேன். சாம்பவியா கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக செலவு பண்ணிடுவேன். ஒரு கொஞ்சம் 10 ருபீஸ்னா செலவு பண்ணுவேன். என் தங்கச்சி கொஞ்சம் பாதி. இப்போ எங்கள் ஃபேமிலியில் நீங்கள், நானே, என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா இருக்காரு. 5 பேர். 5ஆ பிரிக்கணும். 2 டேபிள் போட்டுருந்தேன். 2 2 4 3 6 4 8 5 2 10. சரி, முன்ன 20 பிரிக்கலாம். பாருங்க, 20 புரிஞ்சிச்சு. ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ். 40 60 80 100. அதான் கரெக்டா பிச்சாச்சு. சரி, இப்போ எனக்கு 20 ருபீஸ், என் தங்கச்சிக்கு 20 ருபீஸ். என்ன செய்வா எனக்கு தெரியாது. ஓ, நீ பிரிச்சு கொடுத்துருவே எல்லாருக்குமே? பிரிச்சு கொடுத்துருவேன். சரி, இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறது 20 இருக்கா, அது வந்து பாதி 10 எடுத்து அது நான் உண்டியில் போட்டுப்பேன். மிச்சம் இருக்கு, இல்லைன்னா நான் கடையில் போய் 10 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு மிச்சம் இருக்கு 10 ருபீஸ் எடுத்து போடுவேன். அப்போது ஒன்று பாதி காசு செலவு பண்ணிடுவேன், பாதி காசு உண்டியில் போட்டுருவேன். அப்படி தானே? அப்போனா கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குமா? அதான் சொல்லுங்க தானே, நீங்களும் சேமிப்பீங்க. எங்க தாத்தா அழகா அவங்க பாக்கெட்ல வச்சுப்பாங்க. என் தங்கச்சின்னா கிழிச்சு போட்டுருவா. ஒருவேளை இருந்தாலும் அவருக்கு தெரியாம எடுத்துப்பேன். ஆனா கண்டிப்பா அழுதுருவா. ஆனா கொடுத்தா எங்க அம்மா லைக் ஷில் நாட் டூ எனிதிங். ரைஸ் வாங்கினா வாங்கிப்பாங்க, ஆயில் வாங்கினா வாங்கிப்பாங்க. இல்லை எங்க அப்பா காசு கொடுப்பாங்க, வாங்க சொல்லுவாங்க. எங்க அப்பா அப்படியே ஓடி வாங்கி இப்படியே திரும்பி இங்க உட்காருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா காசையும் செலவு பண்ணிடுவீங்க, சேவ் பண்ண மாட்டீங்க. நான் கூட சேவ் பண்ணுறீங்க, நானே என்னோட தாத்தாவும் சேவ் பண்ணுறோம், நீங்களும் சேவ் பண்ணுறீங்க, அம்மாவும் சேவ் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் சேவ் பண்ணுறாங்க. எல்லாரும் சேவ் பண்ணுறாங்க. மிச்சம் இப்போ மிச்சம் அப்புறம் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற 50 தான். சேர்த்தா 50. சேவ் பண்ணுறது 50, சேவ் பண்ணுறது 50, யூஸ் பண்ணுறது 50. அப்போ பாதி காசு சேர்த்து வச்சிடலாம் உன் ஐடியா பிரகாரம். அப்போ இதுக்கும் 50 வரும், அதுக்கும் 50 வரும். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். சரி, நான் சொல்லணுங்க தானே ஒரு வகையில். நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். சரி, நான் சொல்கிறேன் கரெக்ட் தான். சரிப்பா, எனக்கு 100 ரூபாய் ஆச்சு, இன்னும் நாள் செய்யலான்னு தெரிஞ்சிச்சு.
எல்லாமே தெரிஞ்சிச்சு என்னென்ன செய்யணும். அப்போ நான் உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்தா நீ பத்திரமா வச்சுப்ப இல்லையா? நான் பாதி காசு செலவு பண்ணிடுவேன்ப்பா. பாதி காசு செலவு பண்ணிடுவியா? அப்படின்னா பாதி காசு இங்குள்ள இருந்தது. பட் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன செலவு பண்ணுறோன்றது தான் முக்கியம். சரியா? வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். கண்டிப்பாக நான் ஒரு 30 ருபீஸ்க்கு முட்டை மசால் வாங்கிப்பேன். அடுத்து 20. ஓகே, 30 ருபீஸ் இருக்காது. இன்னும் 20 ருபீஸ்க்கு முட்டை மசாலா வாங்கிடுவேன். ஒருவேளை ஒரு 10 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்கன்னா இல்லை 15 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்கன்னா மிச்சம் ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா வாங்கிப்பேன். அடுத்து என் தங்கச்சிக்கு சமோசா வாங்கிப்பேன். அடுத்து அதில் இருந்து மிச்ச காசு முடியாத போடுவேன். அப்போது நீ சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கிட்டு மிச்சத்தை காசை மட்டும் தூக்கி போட்டுருவேன். ஏன்னா எங்கள் அப்பாட்ட போய் இப்படி அள்ளி இப்படியே கொடுத்துருவேன். இல்லை எனக்கு தேவையில்லப்பா இந்தாங்க பண்ணி முடிச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருவியா? தேங்க்யூ சம்பவியா. ஓகே சம்பவியா, இன்னைக்கு பணத்தை பற்றி பேசியாச்சு. 100 ரூபாய்க்கு வேல்யூவும் தெரிஞ்சிச்சுல? ஆமாம். ஓகே, பட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சம்பவியா? இந்த 100 ரூபாய்க்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சம்பவியா. அதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே ஜாலியாக பேசணும் இல்லையா? பட் ஆனால் ரியலாக 100 ரூபான்றதுக்கான வேல்யூ என்ன தெரியுமா சம்பவியா? 1000 பைசே. அவ்வளோதான், 1000 பைசே தானே. 1000 பைசே 100 ரூபாயா கண்ணா? 200 பைசேவா? 1 ருப்பின்றது 100 பைசே. அப்போ 1000ன்றது 10 ருப்பி. புரியுதா? 1000 பைசே ஈக்குவலன் டு 10 ருப்பி. அப்போ 100 ருபீஸ்னா 10,000 பைசே. 100,000 நினச்சேன். 10,000 பைசே இருந்தால் தான் 100 ருபீஸ். சரி, இப்போ நான் சொல்கிறேன் பார். ஒரு 100 ருபீஸில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? சொல்லுங்க, சொன்னால் தானே தெரியும். ஓகே சொல்லிடுறேன். ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் அந்த 100 ருபீஸ் அடித்து பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. கரெக்டாக? பேங்க்லேருந்து நமக்கு வந்துடும். அந்த 100 ருபீஸ் யார் நம்ம கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். கரெக்டாக? அந்த ரிசர்வ் பேங்க் தான் எல்லா பேங்க்குக்கோடைய ஹெட்டு. இப்போ நம்ம போகிறோம்ல, இந்தியன் பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், நிறைய பேங்க் இருக்குல்ல. இதெல்லாம் குட்டி குட்டியான பேங்க்கு. இந்த பேங்க்குக்கு எல்லாமே ஹெட்டு ஒரு பேங்க்குக்கு இருக்குது. அது பேர் தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆர்பிஐ எப்போ எங்களுக்கு தெரியும்? விளம்பரத்தில் ஓடிக்கிட்டே தான். விளம்பரத்தில் அப்பப்போ சொல்கிறாங்க இல்லையா, கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஏமாறாதீர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் இந்த அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஒவ்வொரு 100 ருபீஸுமே நம்மக்கிட்ட வரும்போது ஒரு 100 ருபீஸ் தான். கரெக்டாக? ஆனால் அந்த 100 ருபீஸு இன்றைக்கி என்கிட்ட இருக்கும்போது 100 ருபீஸா நான் உன்கிட்ட கொடுத்தேன்னா நீ அது வாங்குறியா? அப்போ அதோடைய வேல்யூ 200 மாறிடும். இன்னொருத்தட்ட போகும்போது 300. ஏன்னா நான் உங்ககிட்ட 100 கொடுக்கும்போது அதுக்கு ஏதோ ஒன்று எனக்கு கொடுத்துருவேன் 100 ருபீஸ்க்கு பதிலாக. நீ ஒருத்தருக்கு 100 ருபீஸ் கொடுக்குறனா அதுக்கு பதிலாக ஒருத்தர் ஒன்று கொடுப்பார். அப்போ அந்த ஒரு 100 ருபீஸோட வேல்யூ எத்தனை பேரோட கை மாறுதோ அத்தனை பேருக்கான காஸ்ட்டுக்கு அது வேலை பார்த்துருக்கு. புரியுதா? இப்போ 100 பேருக்கு மாறி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 100 ருபீஸ் 100 டைம்ஸ் ரொட்டேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். 100 டைம்ஸு சேஞ்ச் ஆகிருக்கு, 100 வேல்யூவை கொடுத்துருக்கு. கரெக்டா? அப்போது அந்த 100 ருபீஸோட வேல்யூ 10,000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக அதுக்கான வேலையை பார்த்துருக்கு. ஆனால் அதோட ரியல் வேல்யூ 100 ருபீஸ் தான். அந்த நோட்டை கொண்டு போய் கொடுத்தா 100 ருபீஸ் ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான் நம்ம கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லார் கையில் சுத்த 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 இவ்வளோ காசு அது நம்மளுடைய எக்கானமியில் ஜென்ரேட் பண்ணும். நம்மளோட எக்கானமியில் ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த 100 ருபீஸ். ஓகேவா? ஸோ ஒரு 100 ருபீஸ்ன்றது பழைய நோட்டுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். கரெக்டாக? ஏன்னா நிறைய பேர்ட்டு அது போயிட்டு வந்துருக்கும். இதுதான் காஸ்ட். புரியுதா? இதுதான் ஒரு 100 ருபீஸ்க்கான வேல்யூ. நீ புரிஞ்சுக்கலாம். 2 வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, ரியல் வேல்யூ இப்படி இருக்குது. ஃபேஸ் வேல்யூனா அந்த 100 ருபீஸில் என்ன நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் அதோட ஃபேஸ் வேல்யூ. 100ன்னு போட்டிருக்குன்னா 100 ரூபாய்க்கு நம்ம எதாவது வாங்கிக்கலாம். கரெக்டா? ரியல் வேல்யூனா ஆக்சுவலாக அது எத்தனை பேர்கிட்டலாம் கை மாறி இருக்கோ, எத்தனை பேருக்கான ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோ அதுதான் அதோட ரியல் வேல்யூ. அது நமக்கு யாராலையும் சொல்ல முடியாது. எத்தனை பேர்கிட்ட போச்சுன்னு தெரியுமா அந்த 100 ருபீஸு? தெரியாது இல்லையா? அவ்வளோதான். 1 லட்சம்னா யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக. அதான் 1 லட்சம் யாருக்கும் போய்க்கும் யாருக்குமே தெரியாது. ஓகே, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் சைன் சொன்னீங்களா, ரிசர்வ் இங்கே ஏதோ சைன் இருக்குன்னு சொன்னீங்களா நோட்டில், அந்த நோட்டில்? ஆமாம்.
அந்த அதோட யாரோட சைன் சொல்லாமே வேற டாபிக் போயிட்டீங்க. சொல்லுங்க முதல்ல. ஓகே, இந்தியாவை பொறுத்தவரையும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் நோட்டில் சைன் பண்ணுவாங்க. அவங்க சைன் தான் எல்லா நோட்லேயும் இருக்கும். அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட், அவங்க தான் இந்தியன் கவர்மெண்ட் இல்லையா, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு வச்சுப்போமே. இந்தியாவில் 2 பேர் பவர்ஃபுல், ஒன்று பிரைம் மினிஸ்டர், இன்னொன்று பிரசிடெண்ட். சரியா? பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார், பிரசிடெண்ட் எல்லாத்துக்குமே ஹெட்டு. சரியா? பிரைம் மினிஸ்டர் கூடவா? ஆமாம், அவங்க நினச்சா பிரைம் மினிஸ்டரே மாற்றலாம். பிரசிடெண்ட் நினச்சாங்கன்னா பிரைம் மினிஸ்டரையே சேஞ்ச் பண்ண முடியும். உண்மையாகவே அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. இந்தியாவில் யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கணுன்றதை சூஸ் பண்ணுறதே பிரசிடெண்ட் தான். ஸோ இப்போது பிரசிடெண்ட் யார் தெரியுமா? வருஷக்கணக்காயிடுச்சு. ஓகே, அவங்களுமே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு ரொம்பவே ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது இதுதான். அந்த ஆர்பிஐ இருக்க அதோட அவங்களோட கவர்னர் பெருசா இல்லை திரௌபதி முர்மு பெருசா? திரௌபதி முர்மு தான் பெருசு. கவர்னர், ஆர்பிஐ கவர்னர்ன்றது இந்தியாவில் சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து தன்னிச்சையாக செயல்படுறதுக்கான பவர் இருக்கும். சரியா? அதில் ஒன்று ஆர்பிஐ, இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன். இவங்க இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, இங்கே அவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதே அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க கண்டக்ட் பண்ணி யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் இங்கே சிஎம், சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். புரியுதா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கனால நான் போய் சொல்லலை, உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த டாபிக். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சம்பவியா. நம்ம பேச பேச புது புது விஷயங்கள்லாம் ஜென்ரேட் ஆகும். நீ என்கிட்ட கேட்குறலே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லுவேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண முடியும். உனக்கு இன்னும் நாலேஜ் நிறையா வரும். இன்னும் நீ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தனா டெய்லி ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நீ அதை பார்த்து கூட எழுதலாம், நிறைய நீ எழுதலாம். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுப்போமா? லாங்காக போயிட்டுருக்கு. ஓகே, லாங்காக போயிடுச்சு, ஒரு 30 நிமிஷமே போயிருக்கோம். ஓகே ஓகே. எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் லைக் பண்ணிட்டு எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்து கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்பிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.